ஹலோ கிட்டோஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையானது எல்லாத்தையும் நம்ம தனியாக வரைஞ்சி எடுத்து கலர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரியில் வர ஜீனு கேரக்டருக்காக ஒரு பாய் வரைஞ்சி கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சார்ட்டில் வைக்கிறதுக்கான சூரியன், மரம், மேகம் எல்லாத்தையுமே நம்ம தனியாக வரைஞ்சிட்டு கலர் பண்ணி கட் பண்ணி அதே ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் ஒயிட் சார்ட் பேப்பரில் ஒரு சைடு டர்ட்டி ரிவர் வரையணும், இன்னொரு சைடு க்ளீன் ரிவர் வரையணும். ஒரு சைடு வந்து டார்க் ப்ளூ கொடுத்துருக்கேன், இன்னொரு சைடு வந்து க்ளீன் வாட்டருக்கு லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன். ஸ்டோரியில் இருக்க மெசேஜை எழுதி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த ஜீனுவை ஒட்டிக்கலாம். ஜீனுவோட கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் அடிச்சுக்குங்க. ஸ்கின் கலர் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரிவரை சுற்றி வைக்கிறதுக்காக ஸ்டோன் வேணும். அந்த ஸ்டோனை வந்து நான் இந்த மாதிரி காட்டன் கிளே கிடைக்கிது, அதில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் அப்படியே பார்க்கறதுக்கு ஸ்டோன் மாதிரியே இருந்துச்சு. பிளாக் அண்ட் ப்ரௌன் 2 கலரில் எடுத்திருக்கேன். இதெல்லாமே மாற்றி மாற்றி ஒட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்டோன் மாதிரியே ஒட்டியிருக்கு. வாட்டர் கலரில் 2 சைடும் க்ரீன் கலரும் ப்ரௌன் கலரும் அடிச்சிருக்கேன். நடுவில் நமக்கு என்ன மெசேஜ் சொல்கிறோம், என்ன மாரல் இருக்கோ அதை வந்து நடுவில் எழுதியிருக்கேன். இந்த சார்ட்டை பார்த்துட்டு ஸ்டோரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோரி புரியும். ஒரு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி மேகம், மரம், பூவு எல்லாமே வரைஞ்சி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சன்லாம் கூட கட் பண்ணி அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்க ஸ்டிக்கர் மாதிரியே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேவைப்படுற இடத்துல ஒட்டிடலாம். க்ளீன் வாட்டரில் நான் ஃபிஷ் எல்லாம் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸும் நிறைய மரம் அதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். வரைஞ்சி வச்சுருந்த ட்ரீ, க்ளவுடு எல்லாத்தையும் நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ வச்சு ஒட்டி எடுத்துக்குங்க. அது சார்ட்லேயே இது எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஓட்டினா 3D எஃபெக்டில் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி ஓட்டினோம். டர்ட்டி ரிவரில் ஒட்டுறதுக்காக நிறையா வேஸ்டான பொருளெல்லாம், சின்ன சின்ன வேஸ்டான பொருள், பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் டர்ட்டி ரிவரில் ஒட்டிடலாம். சின்ன சின்ன மூடி, பிளாஸ்டிக்கு, பேப்பர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். சாமி படத்தில் வச்ச பூவெல்லாம் காஞ்ச பூ இருந்ததுன்னா அதுவும் நிறைய எடுத்து ஒட்டிக்கோங்க. அப்போ பார்க்கும்போது டர்ட்டி ரிவர் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஓவராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச உடனே மேலே இருக்க டைட்டிலும் கீழே இருக்க மெசேஜையும் நல்லா டார்க் கலரில் கலர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எனி கிரியேட்டிவ் கிராஃப்ட் வேணுனாலும் பண்ணுங்க, நாங்கள் செஞ்சு தருவோம். இதனோட ஃபுல் ஸ்டோரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நதிகள் நம் வாழ்வின் ஆதாரம். நதிகளை சுத்தமாக வைத்திருந்தால் இயற்கை உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். நீரை சேமிப்போம், இயற்கையை காப்போம்.